الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவுமாகிய எல்லாம் வல்ல
அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்துவோம் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பேசும். மரணம் சம்பந்தமான வாழ்வு சம்பந்தமான வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்துவோம் என்றுதான் அல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த உலகத்தினுடைய பொதுவான கருத்து எதுவாக இருக்கிறது என்றால் மரணத்தோடு முடிந்து விட்டது என்றுதான் சொல்வார்கள். மரணித்தால் முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். இப்படித்தான் இந்த உலக மக்கள் ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறது. மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது. மரணம் முடிவல்ல, மரணம்தான் தொடக்கம். நிரந்தர வாழ்வுக்கான தொடக்கம் மரணத்திலே தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அந்த வாழ்வுக்கான தொடக்கம் எதுவென்று சொன்னால் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறத்திலே நரகம் என்றும் ஒரு புறத்திலே சுவனம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம பார்க்கக்கூடிய செய்தி சுவனத்தை சுற்றி ஒரு செய்தி. ஒரே ஒரு ஹதீஸினுடைய சம்பவத்தை வைத்து, ஒரே ஒரு ஹதீஸை வைத்து அதை சுற்றியுள்ள நிகழ்வுகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனத்திலே சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு அல்லது ஒரு மூலம் அளவிற்கு இடம் கிடைப்பது சூரியன் எதன் மீது உதித்து மறைகின்றதோ அந்த உலகத்தை விட சுவனத்திலே ஒரு சாட்டை அளவு கிடைக்கிற இடம் இந்த உலகத்தை விட பெரியது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், ஒரு இடம் அதை விட சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வேல்யூ தான் பேசும். இன்னைக்கு பெரிய கடை வீதியில் வச்சுங்களேன், ஒரு சென்ட் எனக்கு சரியா தெரியல, ஒரு 30 லட்சம் வைங்க. இதே ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வனாந்திர காட்டுல இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு 100 சென்ட்டுக்கு மேல வாங்கலாம். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா சென்ட் 5 லட்சம் ரூபாய், 15 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா சென்ட் 2 லட்சம் ரூபாய். இப்படி உள்ள போக போக எந்த இடத்தில் மக்கள் வசிப்பிடம் குறைகிறதோ, வேல்யூ இல்லையோ, அங்கே அதனுடைய மதிப்பு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல 100 சென்ட் வேணுமா, 1 சென்ட் வேணுமான்னு கேட்டா அனைவரும் சொல்லுவோம் 100 சென்ட் வேணும். ஆனால் அதே பெரிய கடை வீதியில 1 சென்ட் வேணுமா, ஆளில்லாத காட்டுக்குள்ள 100 சென்ட் வேணுமான்னு கேட்டா பெரிய கடை வீதியில தான் 1 சென்ட் வேணும்னு சொல்லுவோம். இது யதார்த்தம். ஏன்? இங்கதான் மக்கள் வசிக்கிறார்கள், இங்கதான் வேல்யூ ஜாஸ்தி. அங்க 100 சென்ட் வாங்கினாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு போகாது. இங்க 1 சென்ட் 30 லட்சம் என்றால் எங்க வேல்யூ அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துவோம். இதுதான யதார்த்தம். அதே போல பாருங்கள், இங்க 30 லட்சம் பஸ் ஸ்டாண்டினுடைய நுழைவாயில் குமரன் ரோட்ல, அதை விட்டு சென்னையினுடைய முக்கியமான இடங்கள்ல, அதை விட்டு அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல, அதை விட்டு துபாயினுடைய புரூஜ் கலிபாக்கு அருகில, இப்படி ஒவ்வொரு இடமும் அதனுடைய இடத்திற்கு தகுந்தாற் போல், அதற்கு வேல்யூ தகுந்தாற் போல் ஒவ்வொரு இடமும் மாறுபடுகிறது, அந்தஸ்து உயர்ந்து இருக்கிறது. அவ சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தை விட அந்த ஒரு நிக்கிற அளவுக்கு ஒரு சாட்டை இடம்னா ஒரு ஆள் நிக்கலாம், அந்த இடம் பெரிது என்றால் அவ சிந்திச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு பெரியது என்று பின்னாடி வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். எந்த அளவுக்கு அந்த ஒரு சாட்டை இடம்
அளவு இருக்கக்கூடிய இடம் கிடைத்தால் எவ்வளவு சிறந்தது என்கிற செய்தியை பின்னால் பார்ப்போம். ஒரு ஆள் நிற்க முடியும். இதை உணர்ந்த நபித்தோழர்கள் இதை உணர்ந்து வைத்தார்கள். பல்வேறு விதமான சம்பவங்களை நாம் இந்த உரைகளிலே பல ஜும்மாக்களிலே இந்த செய்தியை கேட்டிருப்போம். இந்த அபூதஹ்லுடைய அந்த ஒரு மரத்தை வாங்குவதற்காக ஒரு தோட்டத்தை விற்பாரு. இந்த செய்தி பரவலாக ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஏற்றால் போல் பல்வேறு வித கோணங்களிலே நாம் கேட்டிருப்போம். அதே செய்தி மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு இடம் ஒருவருக்கு இடையூறாக இருக்கிறது. அதை வாங்குவதற்கு, அந்த மரத்தை வாங்குவதற்கு அவர் மரத்தை வச்சுக்கிறவர் ஒத்துக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பஞ்சாயத்து வருது. அவரும் கேட்கிறார், கொடுக்கல. அதுக்கு அபூதஹ்லா தன்னுடைய தோட்டத்தை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை தான் மேட்டர். மரத்துக்கு சொந்தக்காரரிடத்திலே பேசுகிறார். நீங்கள் இந்த மரத்தை கொடுத்தால் சுவனத்திலே உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கும். இங்க கொடுத்துருங்க. இந்த உலகத்தில் இந்த மரத்தை நீங்கள் கொடுத்து விட்டால் சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று யார் சொல்கிறார்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வழிச்செய்தியை சுமந்து வருகிற, அல்லாஹ்வுடைய வழிச்செய்தியை நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மரத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு சுவனத்தில் நான் ஒரு மரத்தை வாங்கி தரேன். என்ன காரணத்துக்காக மறுக்கிறார்? உலகத்துடைய ஆதாயத்திற்காக மறுக்கிறார். ஆனால் மறுத்து விடுகிறார். இதை கேட்ட அபூதஹ்லா அவர்கள் தன்னுடைய தோட்டத்தை பகரமாக, தோட்டத்தை கொடுக்கிற மரத்தை கொடுத்துறீங்களா? தோட்டத்திற்கு மரமா? உடனடியாக கொடுத்து விடுகிறார். அதை வாங்கி அபூதஹ்லா கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை கொடுத்து, எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா, சொர்க்கத்தில் உங்களுக்கு தோட்டமே கிடைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த சம்பவம் முடிகிறது. பாருங்க எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை கொடுத்தால் சுவனத்திலே ஒரு மரம் இருக்கிறது என்றால் சுவனம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுவனத்திற்காக எதையும் இழக்க தயார் என்று முன்வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலத்திலே சிறந்த காலம் நான் வாழுகிற, என்னுடைய தோழர்கள் வாழுகிற இந்த காலம் தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் நல்ல மனிதர்களே வரமாட்டார்களா? நியாயவான்களே வரமாட்டார்களா? அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் வர மாட்டார்களா என்று கேட்டால் நபி தோழர்களை போன்று பிறகு எக்காலத்திலும் வர மாட்டார்கள் என்பதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அப்படி சாதாரண விஷயம் அல்ல. சுவனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, இந்த உலகத்தை போன்றதல்ல என்பதை நபி தோழர்கள் உணர்ந்திருந்தார்கள். எதை இழக்க தயார்? எதை வேணாலும் இழக்க தயார். சுவனத்திலே ஒரு இடம், ஒரு மூலம் இடம் கிடைப்பதற்காக இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் இழக்க தயார் என்று முன்னிலையிலே இருந்தார்கள் நபி தோழர்கள். அதே போல பாருங்கள், அந்த சுவனத்தினுடைய பரப்பளவு ஒரு ஜான், ஒரு அடி இழந்திருந்தா போதும்னு நினைக்கிறவங்க அதனுடைய அளவு எவ்வளவு கம்மியா இருக்குமா? திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மௌஃபிரத்தம் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்து அர்லு ஸமாவாதி வல் அர்ல். வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட சுவனத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். இது வானம்னு அல்லாஹ் சொல்லல, அந்த வானங்கள் தான் சொல்லுவோம். திருமலை குர்ஆனுடைய அந்த பூமியோடு சேர்ந்து அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள், வானங்கள் தான் வரும். ஒரு வானம் இல்ல. அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தில் முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இப்படி 7 வானத்துக்கு நபிகளார் பயன்படுத்துகிறார்கள், பயணிக்கிறார்கள். அப்ப 7 வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியதுதான் இந்த சொர்க்கம். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால்
எவ்வளவு தூரம் இருக்கு, எப்படி இருக்கு, பிரம்மாண்டம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஒரே ஒரு உதாரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள். சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய நிழலை கடப்பதற்காக ஒரு திட்டமான, ஒரு வலுவான ஒரு குதிரை அந்த நிழலை கடப்பதற்கு பயணிக்கிறது, ஓடுகிறது. 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஓடினாலும் அந்த ஒரு மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த இடத்துல இஸ்லாம் குதிரையை பயன்படுத்துறீங்களா? அறிவியல் ரீதியாக இன்னைக்கு அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டால் அனைவரும் சொல்லுவோம் சீட்டா, சிறுத்தையும். 110 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனா எவ்வளவு 30 செகண்ட் தான் ஓடும். அதோட மன சோர்ந்து போயிடும். அதிகமாக வாகனம் தொடர்ச்சியாக ஓடுவதற்கு ஹெச்பி பயன்படுத்துவாங்க, ஹார்ஸ் பவர் தான் பயன்படுத்துவாங்க. குதிரையினுடைய திறன் அதான் தொடர்ச்சியாக ஓடக்கூடியது. அப்பேற்பட்ட குதிரை தொடர்ச்சியாக 100 ஆண்டுகள் தோராயமாக அதனுடைய அதிகபட்ச வேகம் 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு குதிரை 100 ஆண்டுகள் ஓடிட்டே இருந்துச்சுன்னா 6,13,00,000 கிலோமீட்டர் ஓடும். அதை பூமியோட பயன்படுத்தினா ஏறத்தாழ 1500 தடவை சுத்தி வரும். எதுக்கு? சொர்க்கத்தில் ஒரே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது. அப்ப எவ்வளவு பாருங்க, வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டு அந்த சுவனத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். யார் தயாராக வேண்டும்? யாருக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது? முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இறையச்சம் உடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ذلك فضل الله. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் நம்பியவர்களுக்காக, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புகிறார்களோ அவர்களுக்காக சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் நம்புகிறோமா என்று கேட்டால் அனைவரும் ஒத்த கருத்தில் சொல்லுவோம், நம்புகிறோம். வார்த்தையில இருக்கிறது, வாழ்க்கையில இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்காது. சொர்க்கத்திற்காக எதையும் இழக்க தயார் என்று நபித்தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்தார்கள். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இல்ல, அதற்குண்டான கேரண்டி சொல்ற காலையில மினிமம் கேரண்டி நபிகளாருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுகிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தை எல்லாரும் வாரி கொடுப்போம், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்துருச்சு. ஓகே, ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் நம்ம இடத்துல இருக்கிறது, மினிமம் கேரண்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வார்த்தைக்காக, நபிகளாருடைய வார்த்தைக்காக, அவங்க கேரண்டி கொடுத்த வார்த்தைக்காக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புகிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக மினிமம் கேரண்டி இருக்கிறது. நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. அதே போல அந்த மறுபடியும் அந்த செய்திக்கு வருவோம். ஒரு ஜான் ஒரு முளை இடம் கிடைக்கக்கூடியது இந்த உலகத்தை விட சிறந்தது. எப்படி சிறந்தது என்றால், இந்த உலகத்திலே அளவுகளை நாம் சொல்லிட்டோம். எப்படி அளவுகள் சொல்லப்பட்டு விட்டது. ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு வேலை இருக்குதுன்னு அந்த அளவு சொல்லிட்டோம். சொர்க்கத்துல ஒரு இடம் ஒரே ஒரு சான் தான் இருக்குது, ஒரே ஒரு அடி இடம் தான் எல்லாம் கொடுக்குறான். ஒரு சாட்டை இருக்குது, அந்த சாட்டை அளவுக்கு தான் எல்லாம் இடம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அல்ல அப்படி கொடுக்கக்கூடியவன் அல்ல. அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நரகத்தில இருந்து கடைசியாக ஒரு மனிதர் வெளியே வருகிறார், தூக்கி வெளியே அல்ல போடுறார். நரகத்துடைய அந்த விளிம்பு இருக்கிறார், நரகத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. அந்த நரகத்தினுடைய ஜுவாலை அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெப்ப காற்றை தாங்க முடியாமல், இந்த வெப்ப காற்றை தாங்க முடியாம நம்ம சீக்கிரம் முடியலான்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு பாங்க, செய்திக்குள்ள வாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஜுவாலை காற்று அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதர் இறைவனிடத்திலே முறையிடுகிறார், இறைவா
வெப்ப காற்று தாங்க முடியல, நரகத்துடைய காற்று தாங்க முடியல, என்னுடைய முகத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி வச்சிரு, அது போதும். நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் ஆசுவாசமாயி அந்த நரகத்தினுடைய வெப்ப காற்றை கூட தாங்க முடியாத நிலைமைக்கு மாறி விடுகிறார். அப்படியே திருப்பி விட்டா போதும். அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மகனே இதுக்கு மேல வேற எதையும் கேட்க மாட்டீங்க, சத்தியமா கேட்க மாட்டேன், அவ்வளவுதான், இது ஒண்ணு போதும், வெப்பத்திலிருந்து தப்பிச்சா போதும், அப்படி திருப்பி விட்டு போதும். வாக்கு கொடுக்குறியா? வாக்கு கொடுக்குறேன். அல்லாஹ் அப்படியே திருப்புறான். இப்படி பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. என்ன மரம்? நம்ம வண்டி நிறுத்திருக்கோம், அப்படி நேரா வந்தோம்னா வண்டி நிறுத்திருக்கு, எங்கடா மரம் இருக்குது வண்டி நிறுத்த பார்ப்போம்ல. அதே போல வண்டிக்கு அவ்வளவு பயப்படுறோம். ஏன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு ஏறி உட்காந்தா அந்த வெப்பம் தாங்க முடியல. வண்டி நிறுத்திருக்கு, மரத்தை தொட அவர் அந்த மரத்தை பார்த்துட்டு என்ன பிரமாண்டம், யாரா மீண்டும் அல்லாட்ட இந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டா, ஆதமுடைய மகனே உன்னை எதுவுமே உன்னை நிரப்பாது, எதிரையுமே நீ திருப்தி அடைய மாட்டியா? இப்பதானே கேட்டேன். ஆமா கேட்டேன், அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போனா போதும். சரி லாஸ்ட் இதுக்கு மேல மாட்டேன், வாக்குறுதி கொடுக்குறேன், ஓகே. அப்படியே மரத்திட்ட கொண்டு அட விட்டுறான். அப்படியே மரத்திட்ட விட்டுன்னு அந்த மரத்தை அப்படியே இடைப்பாரிட்டு பார்க்கிறான். இன்னொரு மரம் அதை விட பிரம்மாண்டம், அவரால் தாங்க கட்டுப்படுத்த முடியல. இதை மட்டும் கேட்டு போயிருவோமா? சரி அல்லாத முறையீடு ஓட்டு மீறி இப்படியே அல்லாட்ட இதே வார்த்தை வருகிறது. மீண்டும் அவர் அல்லாவிடத்திலே முறையிட்டு இதே வார்த்தைகளோடு பயணிக்கிறார். சோழத்துடைய வாசல்ல கொண்டு வந்து விட்டுறியா? அல்ல எப்ப மரமெல்லாம் தாண்டி சொர்க்கத்து வாசலுக்கு வந்துட்டியா நீ? இதுக்கு மேல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சொர்க்க வாசல் வந்துட்டா இன்னும் என்ன, அவ்வளவுதான். அந்த காற்று சுவாசிச்சே வாழ்ந்துருவ, முடிஞ்சது. இதுக்கு மேல வேற எதுவும் கேட்க மாட்டேன். அல்ல அதையும் ஏற்றுக்கொண்டு சுவனத்துடைய வாசலிலே அவரை அமர்த்துகிறார். அங்கிருந்து உள்ள பார்க்கிறார். அப்படியே பிரம்மாண்டம். நம்மளால் இந்த உலகத்துல அப்படியெல்லாம் பார்த்திருப்பதற்கு சிந்திப்பதற்கு கூட வாய்ப்பு செய்தியில பின்னாடி வருது. அதை பார்க்கிற தாங்க முடியல. எத்தனை நேரம் பொறுமையா இருக்கிறது? இவ்வளவு தூரம் கேட்டோம், இதை கேட்டுருவோமா வேண்டாமா? சரி கேட்டுருவோம். யாரா மீண்டும் அதே வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே போ, எவ்வளவு தூரம் போக முடியுமா எல்லாம் உன்னோடு. பார்த்துட்டார், கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ, இப்போ நடந்து போய் எல்லாமே உனக்கு தானே. ஒருத்தட்ட 10,000 ரூபாய் கேட்ட கொடுத்துட்டாரு, 20,000 ரூபாய் கேட்ட கொடுத்துட்டாரு. அடி அடுத்தது ஒரு 30,000 ரூபாய் இந்தாடா ஒரு 2 கோடி வச்சுக்க போல, ஓவராத்தான் போயிட்டோமோன்னு சொல்லி அப்படியே வேணாங்க போதும் அப்படின்னு அந்த மாதிரி நிலைக்கு மாறிட்டார். கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ அப்படின்னு அல்லா எடுத்து கொடுக்க, எடுத்துக்க, நீ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு, யாரும் நரகத்தில இருந்து வெளியே வந்தவர், இறுதியாக வந்தவர், அவருக்கு அல்லாஹ் இடத்தை கொடுக்கிறான். நீ சொர்க்கத்துல நட, எவ்வளவு தூரம் போக முடியுமோ எல்லாம் உன்னோட. அப்ப செய்திக்குள்ள வருவான். ஒரே ஒரு அடி இடம் கிடைப்பது, அந்த ஒரு அடி தான் கொடுக்கிறான்னு வச்சுக்க. நல்லா எதுவுமே உனக்கு இல்லப்பா, ஒரே ஒரு அடி தான், அந்த அடியில நிக்கிற, அவ்வளவுதான் உனக்கு சொர்க்கத்துல இடம்ட்டா. அதுதான் இந்த உலகத்தையும், சூரியன் உதித்து மறையக்கூடிய உலகத்தையும் அனைத்தையும் விட சிறந்தது என்றால் அந்த ஒரு அடிதான் சிறந்தது என்பதற்கு வரலாற்று நிகழ்வுகள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே சொன்ன நற்செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் நிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு உலகத்தையே கொடுத்தாச்சு. உலகத்தை எல்லாத்தையும் வச்சுக்க, அது என்னன்னு ஒண்ணு, எத்தனை நாள் வாழ்வார்? உலகத்தை எல்லாம் வச்சுக்க, எல்லாம் அதையும் சாப்பிட, இதை சாப்பிட, அங்க ரெஸ்ட் எடுக்க, ஏசியில காஷ்மீருக்கு போய் என்ன எல்லாம் உன்னோடது. நோய் வருமா? நோயை தடுக்க முடியுமா? மனதளத்தை தடுக்க முடியுமா? மரணத்தை தடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டு காலம் வாழ முடியும்? அப்படி இந்த உலகத்தை ஒரு மனிதருக்கு அனைத்து வசதிகளையும் ஒப்படைத்தால், உதவி செய்வதற்கு அத்தனை கோடி மக்களும் இருந்தாலும், அவர் எத்தனை சாப்பிட்டாலும், எப்படி வாழ்ந்தாலும், அவருடைய முடிவு, இந்த உலகத்துடைய முடிவு மரணம். 60 வருஷம் வந்துருவாரா, 80 வருஷம் வந்துருவாரா? இப்படி சுகபோகமா வாழக்கூடியவங்களுக்கு ஆயுள் கம்மி, கண்டதை தின்னு ஓட்டு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கே அலையக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இப்படி ஆஸ்பத்திரிக்கு நோய்வாய்ப்பட்டு சிரமப்படாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு மனிதனால் அனுபவிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதுதான் விடை. செய்திக்குள்ள வருவோம்.
ஒரே ஒரு ஜான் இடம் கிடைக்குது, நிக்கிறார், நின்றுட்டே இருக்கிறார். கால் வலிக்குமா? இங்க வலிக்கும். கட்டிங் மாஸ்டர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்பார், 3 மணி நேரம் நிற்பார். பாத்ரூம் போவார் வருவார், தம்மடிக்கு போவார் வருவார். சும்மா நிக்க கூட முடியாது. 4 பாட்டு போடுங்க பார், தண்ணி இருக்குதான் பார், மதியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிடுவோம். இப்படி ஒரு இடத்துல தொடர்ச்சியாக அதிகபட்சம் 4-5 மணி நேரங்கள் நிற்க முடியாமல் அங்கேயும் ஆடுவான். இப்படி நின்றுட்டே சொல்லுவாங்க. நான் பயான் பேச நானே ஒரு 2 செகண்ட் இப்படி ஆடித்தான் பேச முடியும். அப்ப என்னன்னா அப்படியே நின்றுட்டே இருக்க முடியும். இந்த உலகத்துல அப்படி நிக்க கூட முடியாது. ஏன்? கால் வலிக்கும், கை வலிக்கும், சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், எல்லா பிரச்சனையும் நிக்க கூட முடியாதுங்க. ஆனால் சொர்க்கத்தில் நிற்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நின்றாலும் கால் வலிக்கிறார், கால் வலிக்க. மழை ஜலம் வராது, அதுக்கு நோய் இல்லை, மழை ஜலம் வராது. சரி பசிக்குதா சாப்பிட கேட்ட இப்படி வரும். நின்ற இடத்துல இருந்து இப்படி சாப்பிடுவோம். தண்ணி நின்ற இடத்துல எது கேட்டாலும் நின்ற இடத்துல. சரி இந்த உலகத்துல நிக்கிறோம், ஒரு படுத்தா தூங்குறேன்னு வைங்க, அடிக்கிற கரண்ட் போச்சுன்னா எந்திரிச்சிருவோம். வெப்பம் தாங்க முடியல. அங்க கடுமையான வெப்பம் இருக்குமா? அங்க ரசூல்லா சொல்றோம், கடுமையான வெப்பமோ கடுமையான குளிரோ இருக்காது, அப்படியே ஒரு மிதமா இருக்கும். இன்னைக்கு ஓடுவோம், அடிக்கிற வெயில் எப்பா வெயில் தாங்க முடியும். குளிர் பிரதேசத்துக்கு ஓடு, குளிர் பிரதேசம் வந்துச்சுங்க, வஜ்ருக்கு நார்மலா தொழுகிறது இல்ல, இதுல குளிர் வேற வந்துச்சுன்னா ஒழிச்சு அடிச்சியோ இந்த குளிர்ல மனுஷன் வாழ முடியுமா? எப்படா காஷ்மீர்ல வாழ்றானுங்கன்னு புழப்பிட்டு அடுத்தது அப்படியே குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம எடுத்துக்கொள்ளாகும். இப்படி மனுஷன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இங்க நிலை கிடையாது. ஒன்னும் வெயில் அடிக்கும், இல்ல மழை அடிக்கும், இல்ல புயல் அடிக்கும், இல்ல பனி அடிக்கும், ஏதோ ஒண்ணு அடிக்கும், இவனால தாங்க முடியாது. இங்கிருந்து அங்க ஓடுவான், அங்கிருந்து இங்க ஓடுவான். இதுதான்டா வாழ்க்கை. அங்க அப்படியே நிக்கிறார், வெயிலும் இல்ல குளிரும் இல்ல, இனிமையான காத்து, அப்படி ஒரு வெப்பநிலை. அப்படியே நின்றுட்டே இருக்கிறார். இங்க ரொம்ப நேரம் வெயில் வேர்வை வந்து ஊத்தி நாத்து எடுக்கும். அங்க கஸ்தூரி மணப்பட்டு வேர்வை வருதா, அடி கஸ்தூரியா மணக்கும். அந்த அளவுக்கு நின்று கொண்டே இந்த உலகத்திலே நிற்கிறார், சுவனத்தில் இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் இருக்கிறார்? எத்தனையோ ஆண்டுகள் இருக்கிறார். இங்க நின்றால் எத்தனை மணி நேரம் நிற்பார்? 4 மணி நேரம் நிற்பாரா? அதுக்குள்ள அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்து விட்டதாக என்று ஒரு நாள் நிற்பாராங்க. அதிகபட்சம் நிக்க முடியுமாங்க? தண்ணி குடிக்காம எங்கேயும் போகாம எதையும் பண்ணாம எந்த இம்சையும் இல்லாம அங்க நிக்கலாம். எப்போ முடிஞ்சு போச்ச லைஃப் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனத்துல சொர்க்கவாசிகளுக்கு ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அந்த ஆட்டை பார்த்து விட்டு அவர்களிடத்தில் கேட்பார், சொர்க்கவாசிகளே இது என்ன தெரியுமா? ஓ தெரியுமே, இதுதான் எங்களுடைய மரணம். ஆம் உண்மையை சொன்னீர்கள் என்று அந்த ஆட்டை அறுத்துவிட்டு மலக்குமார்கள் சொல்வார்கள், மரணத்திற்கு மரணம் வழங்கப்பட்டு விட்டது, இனி உங்களுக்கு மரணமே கிடையாது. நிக்கிறங்க எத்தனை ஆண்டுகள் பட்டியல் மரணமே இல்லை. எத்தனை வருஷம் சொல்ல முடியுமா? கோடி வருஷமா, 2 கோடி வருஷமா, மில்லியன் கணக்கில் சொல்லுவீங்களா, ட்ரில்லியன் கணக்கில் சொல்லுவீங்களா? அங்க வெயில் வருமா, மாற்று சூழ்நிலை வருமா, பசி வருமா, பசியில துடிப்போமா? எத்தனை அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு பரிசாக அவர்களுக்கு கண் குளிரும் வகையிலே மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் பரிசுங்கிறான். நீங்க இந்த உலகத்தில் செஞ்சிட்டு இருந்தீங்களே, அதுக்கு பரிசு என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? அந்த செய்திக்குள்ள வாங்க. என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? என்ன செஞ்சோம்? கட்டுமையா கட்டிங் வெட்டிட்டு இருந்தோம், பேக்கிங் போயிட்டு இருந்தோம், பிசினஸ் பண்ணோம், பார்ட்டி பார்க்க போனோம், அங்க போனோம், பண்டலை போட்டோம், ஜும்மாக்கு பாங்கு சொன்னாங்க, பாங்கு சொல்ற முன்னாடி சில பேர் வந்தோம், பாங்கு தானே சொல்லிட்டு அப்புறம் போய்க்கிறாங்க பல பேர் வந்தோம். உழைப்புக்காக, பொருளாதாரத்திற்காக, சம்பாத்தியத்திற்காக, குடும்பத்திற்காக செய்து கொண்டிருந்தோமே, இந்த செயல் இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் மினிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபுல்லா யாராலையும் அமல்களே வாழ்ந்து மூழ்க முடியாது. மினிமம் என்னால இயன்றது
இன்ற வரைக்கும் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு பரிசா அல்லாஹ் பரிசுங்கிறார். பகரமாக நீங்க செஞ்சதுக்காக உங்களுக்கு கணக்கு போட்டு கூலி கொடுக்குறேன்னு சொல்ல, அல்லாஹ் பரிசுங்கிறார். பரிசுல யாருக்கு கொடுப்போம்? நான் ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், யாருக்கு கொடுப்போம்? நம்ம விரும்பி வேறு யாரோ ஒருத்தர் தான், இந்தாங்க பாய் உங்களுக்கு பரிசு, இந்தா தம்பி, இந்தா நண்பரே அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுப்போம். யார் மீது பிரியம் இருக்கிறதோ அவருக்கு கொடுக்கக்கூடியதுதான் கிஃப்ட், பரிசு. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு பரிசாக கண் குளிரும் வகையில, இன்னைக்கு கண் எரியுது, கண் குளிரும் வகையில மறுத்து வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் அறிய மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த செய்திக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த குர்ஆன் வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியோடு ஒப்பிடுகிறார்கள். எந்த கண்ணும் பார்க்கிறார், இதுவரைக்கும் எந்த கண்ணும் அதை பார்த்திருக்காரு சொர்க்கத்தை, எந்த காதும் கேட்டு அதனுடைய சத்தத்தை எந்த காதும் கேட்டிருக்காது. யாருடைய உள்ளத்திலும் கற்பனையில கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்படித்தான் ஹதீஸ், கற்பனையில் கூட அவர் உள்ளத்தில் கூட உதித்திராத ஒன்றை இந்த உலகத்திலே நல்ல அடியார்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். யாருக்காக? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களுக்காக, இறையச்சம் உடையவர்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை எவனும் கற்பனையில கூட நினைச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு சொர்க்கம்னா என்ன நினைப்போம்? நம்ம கற்பனையில் ஓட்டுவோம். அது ஒரு அருவி ஓடும், இதமான வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, அது புல்வெளி இருக்கும், மரம் இருக்கும், மரத்துல கனிகள் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு படத்தையும் அவன் கற்பனை எவ்வளவு உச்சத்தினுடைய கற்பனையோ மனுஷன் பரப்பா, இதெல்லாம் அவனுடைய கற்பனை தானே. அவனுடைய கற்பு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா 1% கூட அந்த சுமணத்தை நினைத்த மாதிரி கற்பனை பண்ண முடியாது. எவ்வளவு கற்பனை, எத்தனை ஆண்டுகள், இன்னும் ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் உலகத்தை கடந்த ஒரு மனிதனால் கூட கற்பனை செய்ய முடியாது. அப்பதான் பார்ப்பான், அப்பதான் சத்தத்தை கேட்பான், அப்பதான் இவ்வளவு பிரம்மாண்டமா என்று அவன் நினைப்பான். என்றால் அந்த சுவனத்தினுடைய நிலையை நினைத்து பாருங்கள், சிந்திக்க கூட முடியாது. அந்த சொர்க்கத்திற்குள்ளே அவர்கள் போய்விட்டால் அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இடம் பெயர்வதை விரும்ப மாட்டார்கள். அந்த அவ்வளவுதான், இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. நின்றுட்டாரு வைங்க, அந்த இடத்துல நிக்கிறாரு, இந்த இடத்தை விட்டு நகர மாட்டாங்க. இந்த இடத்தை விட்டு நகருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இது என்னுடைய செல்வம், இதற்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனவாசிகள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை பார்க்க முடியும். எப்படி ஒரு பௌர்ணமி நிலைமையில் எப்படி நம்மால் எந்த மேகம் மறைக்காமல் பார்க்கிறோமோ அதே போல் அல்லாஹ்வை பார்க்க முடியும் சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அப்படி அல்லாஹ்வை பார்த்த பிறகு அல்லாஹ் ஒரு செய்தியை கொண்டு வருவார். என்ன செய்தி? சுவனவாசிகளே, உங்களுக்கு ஒன்று அறிவிக்கட்டுமா? உங்களுக்கு ஏதாவது இங்க குறை இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்ட். உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? சொர்க்கத்தில் வந்தாச்சு, அங்க ஆயுளுடைய முடிவு இல்லை, முதுமை இல்லை, நோய் நொடி இல்லை. நிக்கிறார் நின்று கொண்டே இருக்கிறார். அவருக்கு கால்வலி இல்லை, நோய் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கட்டுமா? உங்க மேல கோபமே பட மாட்டேன். கோபத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடியவன். அன்னைக்கெல்லாம் நம்ம இன்னும் பெரிய கோபக்காரன் தான், அதை விட எல்லாம் கோபக்காரன். அல்லாஹ் சொல்லுகிறார், உங்கள் மீது கோபமே வராது. ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கே கோபம் வராது. அது உங்களுக்கு குரோதத்தை எல்லாம் எடுத்துருவான், உள்ளத்திலிருந்து குரோதத்தையே தூக்கிடுவான். இன்னைக்கு கூட நமக்கு குரோதம் இருக்கு. இப்போ நான் எப்படி சம்பாதிச்சான், அப்படி போயிட்டாலே பாரு, ஏதோ வேற பேக் வேலையை தான் பண்ணிருப்பான், அப்படியெல்லாம் அவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? அப்படியே உள்ளத்துல சைத்தான் போடுவான். அங்க அந்த குரோதமே கிடையாது, சந்தோஷமா இருப்பான். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் சூனத்திலே நடந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. நிற்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார், எந்த இதுவுமே இல்லை. அந்த ஒரு ஜான் எனக்கு கிடைச்சா போதும், நிற்கிறார், நோய் நொடி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நின்று கொண்டே இருக்கிறார். இந்த வாழ்வு சிறப்பா அல்லது இந்த உலகத்தையே நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதிலே நாம் படுகிற கஷ்டம் சந்தோஷத்தை தரும்.
மரணம் சந்தோஷத்தை தருமா என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே ஏராளமான அருள் கொடைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. வாய்ப்பு எடுத்தால் சுவனத்தை பற்றி தனியாக ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஒரு கௌசர் இருக்கும், அல்லாஹ் என்னுடைய பொறுப்பிலே ஒரு கௌசர் கொடுப்பான். இதெல்லாம் உதாரணம் வச்சு ஏராளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கௌசர் என்ற ஒரு தடாகத்தை கொடுப்பான். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அகலாமின் அசுல், அது பாலை விட வெண்மையாக, அபியூமினல் லபுன், அது தேனை விட சுவையாக, அத்தியூமினல் மிஸ்கு, அது கஸ்தூரி வாசனை விட மிக அருமையான வாசனையாக இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு தடாகத்தை எனக்கு கொடுப்பான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு செய்தியை பார்த்தால் மது ஆறு ஓடும், பாலாறு ஓடும், தேனாறு ஓடும். இங்க இருக்கிற மது மாதிரி இல்லை. இங்க வாங்கி ஒரு டம்ளர் தண்ணி கலந்து அடிச்சாலும் ஆள் பிளாட் என்ன ஆனாலும் தெரியல. நுரையீரல், கல்லீரல் எல்லாம் கடாசிட்டு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த மது அந்த போதை தரக்கூடியது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. அப்படி மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் இத்தனை சொர்க்கத்தில் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாஹ் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரே ஒரு அந்த ஹதீஸ் தான், அந்த சாட்டை அளவு வேற எதுவும் வேணும். சொர்க்கத்தை அங்க போகணும், இங்க எதுவுமே வேண்டாம். அந்த ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைத்தால் போதும். அங்க நின்றுட்டே இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஓடணும், ஆடணும், பாடணும், படுக்கணும், அதை எதுவுமே வேண்டாம். நிற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தால் போதுங்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு வாழ்ந்து சுவனத்திற்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நபியே தலையை உயர்த்துங்கள், நீங்க கேளுங்க, நான் தர்றேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத் என்றுதான் கதறுவார்கள். வாங்க அந்த ஆசல் வழியா உங்களுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் பலரை கூட்டிட்டு போங்க நல்லா சொல்லுவான். அப்ப சொர்க்கவாசிகள் சுவனத்திலே இருப்பார்கள். சோழவாசிகளிடத்திலே கேட்கப்படும், சோழவாசிகளே நீங்கள் யாராவது ஒருவரை, யாராவது கொஞ்சம் பேரை நீங்க பரிந்துரை செய்றீங்களா நரகத்துல? அல்லாஹ் தாங்க முடியாதுங்க. இந்த வகையில நம்ம தாங்க முடியல. அல்லாஹ் நரகத்துல போட்டு ஒவ்வொருத்தரும் கருகும் போது அல்லாஹ் அந்த அளவுக்கு இறக்கணும். நரகத்துல போட்டு கதறு, அவன் புலம்புவான். யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படும். யகூலூன யா லைதனா அத்தானல்லாஹ வ அத்தானு ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா, கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கதறுவாங்க. இல்லப்பா அல்லாஹ்வை பார்க்க முடியாது, எல்லாம் எனக்கு கூட ஜாஸ்தி, யாராச்சும் வெளியே எடுக்கிறீங்களா? உடனே சொர்க்கவாசிகள், ஐயோ என்னோட அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கிறான், என் அம்மா இருக்குது, வாப்பா இருக்குது, அத்தா இருக்குதுன்னு இப்படி சொல்ல மாட்டாங்க. ஹதீஸ்ல வருகிறது, சோழவாசிகள் பரிந்துரை செய்வார்கள், அல்லாஹ் அவர்கள் என்னோடு தொழுதவர்கள், வா யஸ்மூன மகனா அவர்கள் என்னோடு நோன்பு வைத்தவர்கள், வா யமலூன மகனா அவர்கள் என்னோடு அமல் செய்தவர்கள், இவர்களை வெளியே பரிந்துரை எப்படி பாருங்க. யாரா இவர் என்னோட தொழுதுவரு, அந்த சிந்தனையெல்லாம் கொண்டு வராம பாருங்க. பள்ளிவாசல் இவரை பார்த்தேன், இவரை கூட செப்பல்தான் இருந்தார், ஏதோ ஒரு காரணத்திற்காக நரகத்திலே இருக்கார், யாரா இவரை கொண்டு வா, யாரா இவர் எங்கூட நோன்பு வைத்தவர், எங்கூட நோன்பு திறந்தவர், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் நரகத்திலே இருக்கிறார், நோன்பு வைத்தவர் வெளியேறு, யாரா இவர் என்னோடு அமல் செய்தார், பிரச்சாரத்துக்கு வந்தார், பள்ளிவாசலை கிளீன் பண்ண வந்தாரு, இந்த பிற காரியங்களுக்காக உதவி செய்தார், தர்மம் செய்தார், அமல் செய்தார், எல்லாம் இவங்களை வெளியெடுத்து அவ பரிந்துரையே பாருங்க. யாராவது தொழில் என்னோடு தொழுதவர்கள், என்னோடு நோன்பு வைத்தவர்கள், என்னோடு அமல் செய்தவர்கள், யாரா இவர்களை வெளியே எடுத்து விடு என்று சுவனவாசிகள் பரிந்துரை செய்வார்கள். நாம் பரிந்துரைக்கக்கூடிய பட்டியலில் இருந்து விடாமல் இருக்க வேண்டும். நரகத்திலே இருக்கக்கூடிய விழுந்து கதறக்கூடியவர்களுடைய நிலையிலே இருந்து விடக்கூடாது. நாம் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும்
வாரி வழங்குவானாக. பிறருக்கு பரிந்துரை செய்து அவர்களை நரகத்திலே இருந்து வெளியே எடுக்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.